Katana sanzikten bu neler birlikte Ödedim tutunan bayda baydı değil Ditta bağlıyda Tabi gibi Yeniden ditta Katardı değil Hi Teco Clovers and Chico Clovers. நான் ஃபஸ்ட் டைம் டேகுக் அண்ட் சிக்குக் சேர்த்து போடுறேன். இது ஒரு பேட்ரே ஒன் ஷாட் ஓகேயா. ஹாப்பி பர்த்டே கியூட் ஜெமினு பேஷ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று ஹாப்பி பர்த்டே ப்ரொஃபஸர் ஜிமின். அவங்க ரெண்டு பேர் ஏன்னா ப்ரொஃபஸர் ஜிமின் பயாஸ் அவங்க சிக்குக்கு வச்சியும் கியூட் ஜிமின் பயாஸ் அவங்க டேகுக்கு வச்சியும் கேட்டாங்க. ஓகே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாமா? இது ப்ரொஃபஸரை வச்சு தான் இந்த ஒன் ஷாட் ஓகே. இதில் ஜங்குக் குக்கி இவங்க ரெண்டு பேருமே ட்வின்ஸ். அண்ட் டேங் இதில் ப்ரொஃபஸர், ஜிமின் இதில் ப்ரொஃபஸர். குக்கி அண்ட் ஜேக் இவங்க ரெண்டு பேருமே ஸ்டூடெண்ட் ஓகே. குக்கி யார்? குக்கிக்கு டேங்கு, ஜிமினுக்கு ஜங்குக் ஓகேயா. ஏன்னா அவங்க அப்படி தான் கேட்டாங்க. ஓகே இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓப்பன் பண்ண ஒரு காலேஜ் தான் காட்டாங்க. காலேஜுக்கு முன்னாடி நம்ம குக்கியும் ஜங்குக்கு தான் ஒரு ரெண்டு பேருமே இந்த காலேஜ் பார்த்து ஒரு கொஞ்சம் பயமும் ஒரு ஹாப்பினஸ் இருக்குது நம்ம குக்கிக்கும் ஜங்குக்கும். இப்போ காலேஜுக்கு போய் அவங்க ரூமில் அவங்க கிளாஸ் ரூமில் இருக்கிறாங்க. பக்கத்தில் ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு தான் குக்கியை பார்த்து ஹாய் உன் நேம் என்னன்னு கேட்டேன். குக்கியும் என் நேம் குக்கி, இது மை பிரதர், எங்கள் பேர் ஜங்குக்கு சொல்ல. அந்த பொண்ணு அப்படியா என் பேர் ஜென்னி சொல்ல. ஓ ஜென்னியா ஓகேன்னு பேசிகிட்டு இருக்கும்போது சடனாக ஒரு வாய்ஸு ஜென்னின்னு கூப்பிட. ஜென்னி நேரடியாக பார்த்தா அங்கே காய் தான். காயும் ஜென்னியும் பிரதர்ஸ், ஒரே கிளாஸ் கிடையாது. இதில் காய் செகண்ட் இயர், ஜென்னி ஃபஸ்ட் இயர். அப்போ ஜென்னிக்கிட்ட காய் வந்து யார் இவங்க ஃப்ரெண்ட் ஆகிட்டுன்னு கேட்க. அப்போ ஜென்னி தான் நான் ஃப்ரெண்ட் ஆகிட்டேன், இவங்க பேர் குக்கி, இவங்க பேர் ஜம்புன்னு சொல்ல. அதே மாதிரி காயும் என் பேர் காயின்னு சொல்ல, நான் செகண்ட் இயர் படிக்கிறேன், உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா என் பேரை சொல்லுங்கன்னு சொல்ல. அப்படியா ஓகேன்னு சொல்லி அவங்களும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. இப்படி போயிட்டு கொஞ்ச நேரத்தில் ப்ரொஃபஸரும் வராங்க. ஃபஸ்ட் ப்ரொஃபஸர் யாருன்னா நம்ம ஆரம் தான். ஆரம் அவங்க டீட்டெயில்ஸ் என் பேர் ஆரம், நான் எங்கள் ப்ரொஃபஸர்னு சொல்லி அவங்க எல்லோரும் இன்ட்ரோவும் கேட்குறாங்க. நம்ம குக்கி ஜங்குக்கிட்டேயும் பேசுகிறாங்க. இன்ட்ரோடக்ஷன் தான் எல்லார்கிட்டையும் கேட்டுட்டு அவங்களுமே லெசன் நடத்தி போயிட்டு போகிறாங்க. செகண்டாக வர்றது நம்ம சின்னி தான். அவங்களும் அவங்களோட நேம் கேட்டுட்டு நார்மலாகவே கிளாஸில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி போகுது. தேர்ட் கிளாஸ் வருது நம்ம சிமின் தான். சிமி என்ட்ரி ஆகும்போதே நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. இது ஒரு ஹாப்பினஸ் எக்ஸட்ராக தெரியுது. அப்போ ஜிம்மினுமே வரான். ஜிம்மினை பார்த்த ஜங்குக்கு அவ்வளோ ஹாப்பினஸ், ஜிம்மினுக்கு அதை விட. அவனுக்கும் இதுவும் ஏன்னா அவனும் ஜிம்மினுமே ஆல்ரெடி லவ் பண்ணிக்கிறாங்க. அதுதான் இப்போ லவ் தான். அவங்களும் பார்த்து அவங்க ஸ்மைல் பண்ணிவிட்டு அவங்களுமே ஜிம்மினுமே மை நேம் ஜிமின், நான் எங்கள் ப்ரொஃபஸராக இருக்கேன்னு சொல்லி பேசுகிறாங்க. எல்லாருக்கிட்டையும் இன்ட்ரோ கேட்குறாங்க. நம்ம ஜங்குக்கிட்டே வந்து இன்ட்ரோ கேட்கும்போது ஜங்குக்கு, குக்கி அண்ட் ஜென்னி எல்லாருமே அவங்களோட இன்ட்ரோ சொல்கிறாங்க. லாஸ்ட் கிளாஸ் நம்ம டேங் தான். டேயும் என்ட்ரி ஆகுனா அவங்க எல்லாருமே கிளாஸில் எல்லாருமே அவ்வளோ சாக்லேட், அவ்வளோ க்யூட் அண்ட் ஹாட் இருப்பாங்க. ஆனால் நம்ம குக்கிக்கு தான் அவ்வளோ ஷாக்கு, ஒரு மாதிரியான சொல்ல முடியாத ஹாப்பினஸ்ஸும் இருக்குது. அதை விட நிறைய மெமரிஸ் போயிட்டு வருது. ஜங்கு குக்கியை பார்த்து என்னாச்சு குக்கி, ஏன் பயப்படுறேன்னு கேட்க. இல்லை ஜங்கு ஒன்றும் இல்லை, அது டே ப்ரொஃபஸர்னு கேட்க. ஆமாம் அது டே ப்ரொஃபஸர் தான் சொல்லல. அப்படியான்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க. டேங்குமே குக்கியை பார்க்குறாங்க, ஜங்குக்கையும் பார்க்குறான். அவனுக்குமே குக்கிக்கு என்ன இருந்துச்சோ அதே ஃபீல் தான். மற்றவங்க எல்லாருக்கிட்டேயும் இன்ட்ரோ கேட்குறாங்க. சென்னிக்கிட்டே இன்ட்ரோ கேட்குறான். சென்னி டேயை அப்படி வச்சு பார்க்குறான் கண்ணு. ஆனால் அது டேக்கு பிடிக்கலை. அதே இது நம்ம குக்கிக்குமே பிடிக்கலை. ஆனாலுமே ஜென்னி அப்படி தான் பார்க்குறான். அந்த கிளாஸுமே முடியுது. அண்ட்
இவங்க நான் 3 பேருமே ஜென்னி, ஜங்குக், குக்கி இவங்க 3 பேருமே காலேஜ் விட்டு வெளியே வராங்க. இந்த டைம் காயும் வந்து ஜென்னியை கூட்டிகிட்டு போகிறாங்க. காயும் ஜென்னியும் போகும்போது ஜென்னி ஜங்குக்கையும் குக்கிங் ஹக் பண்ணிட்டு போகிறாங்க. இதை கொஞ்சம் தூரத்தில் நம்ம டேயும் சிமின்னு தான் பார்க்குறாங்க. சிமினுக்கு அவ்வளோ கோவம். ஆனால் நம்ம டேக்கு சிம்மினை விட செம்ம கோவம் வருது. நம்ம சிம்மியும் டே அமைதியாக இருந்து அவங்களும் ஸ்மைல் பண்ணிட்டு போகிறாங்க. அப்போ ஜென்னியும் காயும் போயிட்டு இருக்கும்போது தான் ஜென்னிக்கு ஒரு டவுட் வருது. நம்மளை யாரும் முறைச்சி பார்க்குற மாதிரி திரும்பி பார்த்தா தூரத்தில் நம்ம ஜிம்மினும் டேயும் தான் வராங்க. அப்போ தான் ஜென்னியும் காய் ஆனால் இரு காய் நான் கொஞ்சம் பேசிட்டோன்னு சொல்லி ஜென்னி நேரடியாகவே நம்ம ஜிம்மின் டேங் பக்கத்தில் தான் போகிறாங்க. அப்போ ஜிம்மின் தான் என்ன வேணும் ஜென்னி, ஏதாவது ப்ராப்ளமா? ஆமாம் ப்ரொஃபஸர், நீங்கள் எதுவும் சொன்னீங்களே இன்னைக்கு உங்களுக்கு ஏதோ என்கேஜ்மெண்ட் நடந்துன்னு சொன்னீங்களேன்னு கேட்க நம்ம ஜிம்மின் கிட்ட ஆமாம் ஜென்னி, எனக்கு ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட் நடந்துட்டு அதை எதுக்கு நீங்கள் கிளாஸ் ரூமில் சொன்னீங்கன்னு கேட்க அதுக்கு ஜிம்மி இல்லை, ஏன்னா இப்போவுமே சொன்னால் மட்டும்தானே 3 இயர்ஸ் யாருமே யாரும் சைட் அடிக்க மாட்டாங்க. அப்போது ஜென்னி தான் அப்போனா உங்களோட மேரேஜ் என்கேஜ்மெண்ட் பண்ணால் உங்களும் சேம் கிளாஸா எங்கள் கிளாஸ்ன்னு கேட்க ஜிம்மினும் ஸ்மைல் பண்ணிட்டு ஆமாம் உங்கள் கிளாஸ் தான் சொல்ல ஜென்னிக்கு அவ்வளோ ஷாக்கு. அதே மாதிரி டேங்க் சார்கிட்டையும் டேங்க் ப்ரொஃபஸர் உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் நடந்துட்டான்னு கேட்க அதுக்கிட்டே உன் சைடாக நம்ம குக்கியை பார்த்து அப்போது நம்ம ஜிம்மின் தான் இல்லை எனக்கு என்கேஜ்மெண்ட் நடந்துட்டு அவனுக்கு மேரேஜே ஆகுதுன்னு சொல்ல ஜென்னிக்கு அவ்வளோ ஷாக்கு. பின்னாடி இருக்கிற நம்ம காய் அண்ட் ஜங்கு குக்கிக்கு ஸ்மைல் வருது. ஜங்குக்கு டவுட் வருது. ஏன்னா குக்கி டே நம்ம ஜிம்மினா ஜங்கு இவங்க 4 பேருமே ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். ஆனால் இப்போ அவங்க கொஞ்சம் எக்ஸ் அண்ட் அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. அப்போ காய் தான் ஜெனியை பார்த்து ஜெனி வாரியா நம்ம போன்னு சொல்ல ஜெனியோட ஃபேஸை பார்க்கணுமே மாதிரியாக இருக்குது. ஆனால் ஜெனியோட மனசில் ஜிம்மினை பார்த்து நான் உங்களை சைட் அடித்தாலும் எனக்கு டேனை அவ்வளோ பிடிக்கும், டேனை யாருக்கும் விட்டு பிடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு மனசுலேயே சொல்லிட்டு போகிறா. இப்போ ஜென்னியும் நம்ம காயுமே நேரத்துலேயும் இல்லை போயிட்டாங்க. இப்போ ஜிம்மினா ஜங்குக்கை பார்த்து ஓடி வந்து ஜங்குக் வீட்டுக்கு போகலாமான்னு கேட்க குக்கியும் தான் போகலாம் ஜிம்மின் ப்ரொஃபஸர்னு சொல்ல ஜங்குக்கு சரி வாங்கன்னு சொல்ல 3 பேர் போகும்போது டே முன்னாடி வந்து ஜிம்மினை பார்த்து முறைச்சி என்ன ஜிம்மின் உன் ஒய்ஃப் வந்துட்டு என்னை மறந்துடுவியான்னு கேட்க ஜிம்மினா டே டாக் பண்ணிவிட்டு மறக்கலாம் இல்லை நீ வான்னு சொல்ல நம்ம ஜிம்மினும் ஜங்குக்கு முன்னாடி போக இந்த குக்கி தான் பின்னாடி வரான். அது பின்னாடி டேங்கு டேயும் குக்கி எதுவுமே பேசலை, அமைதியாக தான் வராங்க. இப்போ காரில் 4 பேர் ஏறி நேரடியாக நம்ம ஜங்குக் அண்ட் ஜிம்மின் ஹவுஸ் தான் போகிறாங்க. ஜங்குக் வீட்டில் தான் ஜிம்மின் டேங் அண்ட் குக்கியுமே இருக்கிறாங்க. ஆனால் குக்கியும் டேங்குமே அவ்வளோலாம் பேச மாட்டாங்க, போக போகவே தெரியும். இப்போது ரூமில் ஜங்குக்கும் ஜிம்மினுமே போகிறாங்க. ஒரு ரூமில் குக்கி போகிறான், இன்னொரு ரூமில் டேங் போகிறாங்க. அங்கே 4 ரூம் இருக்கும், நாங்கள் 3 ரூம் தான் ஒர்க் ஆகும். இந்த மாதிரி ஜி குக் அவங்க 2 பேருமே தனி ரூம்லையும் டே ஒரு ரூமில் ஜங்குக்கு ஒரு ரூமில் ஜங்குக்கில் குக்கி ஓகேயா. இப்போது நைட் ஆகுது. நைட்டில் 4 பேருமே வந்து அவங்க சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போகிறாங்க. சேம் அதே மாதிரி தான். ஆனால் என்னென்னா நம்ம ஜிம்மின் டேங் ரூமுக்கு போய் டேங் இன்னுமே நீ அந்த விஷயத்த மறக்கலையா, போய் குக்கி கிட்ட பேசு அப்போமாவது குக்கிக்கு புரியும்னு சொல்ல நம்ம டேங் தான் ஜிம்மின் அட்டாக் பண்ணிவிட்டு இல்லை ஜிம்மின் குக்கிக்கு அது புரியாது, அது மட்டும் இல்லாமல் அவள் அந்த டைம் பார்த்தது சாதாரணமாக கிடையாது,
ஆனால் அதில் யார் மேலேயும் தப்பு இருக்குது. எனக்கு தெரியும் என்ன குக்கியை விட்டு பிரிக்கதா இந்த பண்ணாங்க. ஆனால் நாங்கள் பிரிஞ்சிட்டோம். ஆனால் இப்போ நாங்கள் ஒரே வீட்டில் இருக்கிறது காரணம் ஜங்குக்கு தான் சொல்லி ஜிமினுக்கு டேக் பண்ணிவிட்டு நம்ம டேங்க் சொல்ல ஜிமினு தான் தெரியும். அப்புறம் கொஞ்சம் தெரியுமா டேங் இந்த வீட்டில் இருக்கிற சொன்னது இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போது ஜங்குக்கு தான் ஓடி வந்து ஜிமின் அண்ட் டேட் சீக்கிரமே இங்கேருந்து கிளம்பணும்னு சொன்னேன். டேக்கு ஒன்றும் புரியல. ஜிமினுக்கு என்னாச்சு அது அது என்னாச்சின்னு சொல்ல. அப்போ பின்னாடி ஒரு வாய்ஸு குக்கி தான் அதை நான் சொல்கிறேன் ஜிமின் ஹயான்னு சொல்லிச்சு. குக்கி ஹிந்தியாக என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை ஹயா, உங்களுக்கே தெரியும் உங்கள் 2 பேரோட என்கேஜ்மெண்ட் நடந்துக்கல. எங்கள் ஃபேமிலியில் ஒரு 1 வீக்கில் உங்கள் 2 பேருக்குமே மேரேஜ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. சொல்ல ஜிமினுக்கு அவ்வளோ ஸ்மைல் ஆகுது. ஆனால் ஜங்குக்கு அந்த ஸ்மைல் இருந்தாலுமே அவனுக்குமே ஒரு கஷ்டம் இருக்குது. அப்போ எதுக்கு ஜிமின் ஜங்குக்கு ஏன் ஓடி வந்தான்னு டேங் ஜிமின் கிட்ட கேட்க அதுக்கு கக்கி தான் அது ஒன்றும் இல்லை ப்ரொஃபஸர், எங்கள் மம் என்ன சொன்னாங்கன்னா ஜிமினுக்கும் ஜங்குக்கும் மேரேஜ் ஆகிட்டு எனக்கும் வேறு ஒரு ப்ரொஃபஸருக்கும் வேறு ப்ரொஃபஸர்னால் சின் ப்ரொஃபஸர்னு சொன்னாங்க. அவங்களுக்கும் எனக்கும் என்கேஜ்மெண்ட் பண்ண போகிறாங்க அதே டேட்டில். அதான் ப்ரொஃபஸர் ஜங்கு ஓடி வந்து ஜிமின்கிட்ட சொல்ல வந்தான். அப்போ டேம் அவ்வளோ ஷாக் ஆகு. டேம் தான் என்ன சின்ன சின் ப்ரொஃபஸர்னு சொல்ல ஜிமினுக்கு அவ்வளோ ஸ்மைல் வருது. டேக்கு இந்த ஸ்மைலை பற்றி ஒன்றும் புரியலை. அப்போ அவங்க இப்போ மார்னிங் ஆகுது. மார்னிங்கில் நம்ம குக்கியும் நம்ம ஜங்குக்கு தான் காலேஜ் போகிறாங்க. சென்னைக்கிட்ட பேசுகிறாங்க. இப்படியே போக போக லாஸ்ட் நம்ம டேங் தான் ப்ரொஃபஸராக காலேஜில் பேசுகிறாங்க. அவங்க ஸ்டூடெண்ட்கிட்ட எல்லாருக்கிட்டையும் நம்ம ஜங்குக்கும் குக்கி அண்ட் ஜென் எல்லாருக்கிட்டையுமே அவங்க ப்ராஜெக்ட் கொடுத்துக்கிறாங்க. அந்த ப்ராஜெக்ட் பற்றி நான் கேட்கும்போது ஜங்குக்கு டேங்க பார்த்து ப்ரொஃபஸர் எனக்கு என்னுடைய லேப்டாப் கொஞ்சம் ஒர்க் ஆகலை, நானும் குக்கியுமே ஜங்குக்கு தான் நாங்கள் 2 பேருமே சேம் லேப்டாப்பில் தான் ஒர்க் பண்ணிக்கிறோன்னு சொல்ல டேங் ஓகேன்னு சொல்கிறாங்க. இப்போ டேங் அவரோட லேப்டாப்பை ஓப்பன் பண்ணும்போது ஜிமின் தான் வந்து டேங் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்ல டேங் போகும்போது ஸ்டூடெண்ட்ஸ் நான் ஜிமின் ப்ரொஃபஸர்கிட்ட பேசிட்டு வரேன்னு சொல்லி போகிறாங்க. ஆனால் சென்னி டேங்கோட லேப்டாப் செக் பண்ண பார்க்கலான்னு பார்த்தா அதில் பாஸ்வேர்டு தெரியாமல் கிளிக் பண்ணால் ஓப்பன் ஆகுது. ஸ்க்ரீனில் நம்ம டேங்கும் குக்கியும் ஹக் பண்ணியிருக்குது. இந்த குக்கியாக ஜங்குக்கான ஸ்டூடெண்ட்க்கு யாருக்குமே தெரியல. நிறைய பேர் இது யார் ஜங்குக்கா குக்கியான்னு கேட்குது. சென்னிக்கு அவ்வளோ ஷாக் ஆகுது. அந்த டைம் டேங் சென்னியை இழுத்து ஸ்லாப் பண்ணி நீ யாருக்கு எது லேப்டாப் ஓப்பன் பண்ணான்னு கேட்க எல்லா ஸ்டூடெண்ட்டும் டேங் சார் அது யார் ஜங்குக்கா குக்கியான்னு கேட்குறாங்க. அப்போ ஜிமினுக்கு ஆகி என்ன கேட்குறீங்க ஜங்குக்கா குக்கியான்னு ஜிமினோ ஸ்க்ரீனை பார்த்தா டேங்கோ ஜங்குக்கு மாதிரி ஒரு பர்சன் குக்கி மாதிரி ஒரு பர்சன் யாருன்னு தெரியாமல் ஹேக் பண்ணுறாங்க. ஜிமினுக்கு ஒரு சைடு ஹாப்பியாக இருந்தாலுமே குக்கிக்கு பழசெல்லாம் ஞாபகம் வருது. அப்பமோ டேங் தான் என்ன நினைக்கிறீங்க இது குக்கியா ஜங்குக்கா உங்களுக்கு தான் வேணுமா இது என்னுடைய ஒய்ஃப் அது. அப்போ உங்கள் சென்னி அப்போ உங்கள் ஒய்ஃப் குக்கியா ஜங்குக்கான்னு கேட்க சென்னியை ஸ்லாப் பண்ணிட்டு அது குக்கியும் இல்லை ஜங்குக்கும் இல்லை. அது இப்போ சென்னி தான் அவன் ஜங்குக்கு இல்லைனா குக்கினா யார் சார்? டேங் இது மை ஒய்ஃப் ஜான். அது மட்டும் இல்லாமல் இவன் சாதாரணம் கிடையாது, இந்த வேர்ல்டு கிங்கு மாஃபியா சொல்ல அங்கே நிறைய பேருக்கு அவ்வளோ ஷாக் ஆகுது. சில பேருக்கு
அது தெரியும். ஆனால் மாஃபியான்னு இருக்குது ஜான். அப்போ ஜென்னி தான். ஆனால் ப்ரொஃபஸர் சார், ஆனால் மாஃபியா ஜான் தான். 2 or 3 months முன்னாடி அவங்க டெட் ஆகிட்டாங்கல்ல. ஜென்னி கேட்டேன். டேம் தான். ஓகே, ஃபஸ்ட் பார்ட் இதே முடியட்டும். செகண்ட் பார்ட் நான் போடுறேன். இந்த ஃபஸ்ட் பார்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கியூட் ஜெமின் பாஸ், உனக்கு இந்த ஒன் ஷாட் ஓகே. நீ சொன்னது நான் அப்படி பண்ணிக்கிறான்னு எனக்கு தெரியல. ஓகே, ஹாப்பி பர்த்டே, லைஃப் லாங்காக ஹாப்பியாக இரு. நீ எப்போவுமே எனக்கு கியூட் ஜெமின் தான். ஓகேப்பா, செகண்ட் பார்ட் நான் டுடேக்குள்ளே நான் செகண்ட் பார்ட்டையும் போட்டேன். ஓகே, பை கைஸ்.